இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தி ஹில்ஸில் இருக்கோம். ஸோ வியூ பாயிண்ட் இங்கே எல்லாருமே வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலி. ஸோ சண்டேனால இன்றைக்கி ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஆல்ரெடி சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே வந்துருச்சு. லிட்ரலாக சொல்ல போனால் நந்தி ஹில்ஸ் அப்படின்றது நாங்கள் பிளான் பண்ணாமல் சடனாக எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 times நந்தி ஹில்ஸ் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். பட் இது 3rd time அப்படின்னு சொல்லலாம். வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வியூ வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்லாம். இப்போ சீசன் டைம் அப்படின்றது, அதாவது ஏப்ரல் மேலாம் வந்து ரொம்ப சம்மராக இருக்குல்ல. ஸோ அதை சில் பண்ணுற மாதிரி தான் அங்கே வெதர் நல்லா இருந்துச்சு. லிட்ரலாக அங்கே போகும்போதே நாங்கள் ரொம்ப விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் வியூ பாயிண்ட் அப்படியே அந்த 7 o'clock ஆல்மோஸ்ட் 7 ஆகிடுச்சின்னு சொல்லலாம். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா சன் வந்து நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஈவன் நாங்கள் வந்து ஆக்சுவலி 3 மணிக்கு கிளம்புறதா இருக்கிறது ரொம்ப ஏர்லியாகவே இன்னும் கொஞ்சம் கிளம்பணும். ஒரு 2:30 2 o'clock நியர்லியாகவே கிளம்பிட்டோம். பட் எங்கள் பைக் ட்ராவல் போகும்போது கொஞ்சம் அங்கங்கே டிலே ஆச்சு அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி பண்ணும்போது இனியோ நாங்கள் வந்து மேலே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகும்போது சன் வந்து ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்த வீடியோ கிளிப் மாதிரி வியூ வைஸ் வேறு லெவலாக தான் இருக்கும். நந்தி ஹில்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப். நாங்கள் இருக்கிற ஜோன்லேருந்து அங்கே போகிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 64 kilometers வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதை பொறுத்து நந்தி ஹில்ஸ் வந்து டிஃபர் ஆகும். பட் ரொம்ப அந்த மலை ரூட்லாம் வந்து நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு கார் ட்ராவல் பண்ணி கூட நீங்கள் போகலாம். ரொம்ப நிறைய பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு காரில் கூட போனீங்கன்னா அங்கங்கே நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு நீங்கள் வியூ பார்க்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் டாப்புக்கு போயிட்டிங்கன்னா அங்கே சொல்லிக்கிற அளவுக்கு அதிகமான பிளேசஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி ஃபியூ பிளேசஸ் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி இங்கே வர்றது எல்லாமே அந்த சன்ரைஸ் ஆகிற விஷயத்தை பார்க்குறதுக்காக தான். மேகத்துலேருந்து அப்படியே சூரியன் மேலே வரும். ஆல்ரெடி நாங்கள் நிறைய டைம் பார்த்துட்டோம். பட் இந்த டைம் நாங்கள் போயிட்டு ஒன்று என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் போனோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போயிட்டு அந்த இடத்துல நிறையா விஷயம் இருந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் பேஸ்மெண்ட்லேருந்து உள்ளே போகும்போதே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கேட்டாங்க. லைக் 90 rupees வந்து நாங்கள் பைக்கில் போனதுனால 2 பேருக்கு வந்து இப்போ ரெட் வந்து 90 rupees. பெர் ரெட் இல்லை, அந்த ஒரு பைக்குக்கு 2 பேர்னாலும் ஒரு டிக்கெட்டாக வந்து 90 rupees கேட்டாங்க. ஸோ ஒன்ஸ் உள்ளே போயிட்டோன்னா அங்கே மேலே ஏறினதுக்கப்புறம் பைக்கு பார்க்கிங் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பார்க்கிங் இது இருந்துச்சு, அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த என்ட்ரி ஃபீஸ் வந்து கீழே நம்ம 90 rupees வாங்கிட்டோம்ல. ஸோ அந்த டிக்கெட்டு கொடுத்து அந்த டிக்கெட் வந்து மேலே கேட்டாங்க. ஸோ மேலே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நீங்கள் வந்து அந்த டிக்கெட் கொடுத்தா தான் உங்களால் உள்ளேயே என்ட்ரு ஆக முடியுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மேலே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த சன் வியூ பாயிண்ட், ஐ மீன் சன்ரைஸ் ஆகிற சோனை எந்த இடத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு நிறையா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கிளிப்பில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அந்த மாதிரி தான். கொஞ்சம் நம்ம அங்கே போனதுக்கப்புறமும் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை, ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மேடு ஏறுற மாதிரி இருக்கும் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக. ஸோ ஒன்ஸ் அங்கேருந்து மேலே ஏறிட்டிங்கன்னா அப்படியே அந்த பாறை அப்படியே அந்த இருக்கும். அந்த பாறை எட்ஜில் இங்கே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது ஏப்ரல் மந்த் அப்படின்றது. ஸோ வியூ வைஸ் ஆஸ் யூஷுவல் நம்மளை எப்பயுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லைக் அங்கே ஒரு கோவில் இருந்துச்சு, யூனிக்கான ஒரு ட்ரெடிஷன் ஃபார்மேட்டில் அந்த கோவில். ஸோ யூஸ்வலாக இந்த சன்ரைஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோவில் போயிட்டு வந்தால் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோவிலோட விஷயமே வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு. இங்கே வெளியில் எல்லாமே க்ரௌடியாக கூட்டமாக இருக்கும்போது அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஒரு லைக் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோவில் எடுத்த சில வீடியோ கிளிப்ஸ், ஐ மீன் கோவிலுக்குள்ளே எடுத்த வீடியோ கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன். ஸோ பாருங்கள். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் பியூட்டிஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கணும் நாங்கள் சேர்ந்தோம். ஸோ இந்த கோயிலோட வீடியோ கிளிப்ஸோட இந்த வீடியோ முடிய போகுது. அட் த சேம் டைம் நாங்கள் இன்னொரு எண்டுக்கும் போயிருந்தோம், ஈஷா யோகோ போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ கிளிப்ஸும் எண்டில் கொஞ்சம் இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்க மாதிரி நான் உங்களுக்கு சேர்ந்து பாய். பனினா படர்ந்து சவுத்துல பட்டு
ம்